என்னோட நேம் மது. நான் ரீசெண்டாக நடந்த எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஆர்ஆர்பி கிளியர் பண்ணி சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துருக்கேன். என்னோட இந்த சக்ஸஸ்க்கு மெயின் ரீசன் கேஆர் லாஜிக்ஸ் டீம். சப்ஜெக்ட் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்டிடியூட் தான் என்னோட ஸ்ட்ராங் பார்ட். ஏன்னா நான் பேங்கிங் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே கணேஷனாவோட கிளாஸஸ் தான் வந்து பேசிக்ஸ்லேருந்தே பார்ப்பேன். அவங்களோட லைவ் செக்ஷன் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருவேன். அதனால எனக்கு ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரீசனிங் வந்து நான் மெயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மணி சார் மெயின் செஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ நான் அவங்களே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்களோட பெய்ட் கிளாஸஸ் அண்ட் யூடியூப் கிளாஸஸ் ரெண்டுமே பார்ப்பேன், லைவ் அட்டென்ட் பண்ணுவேன். அதனால வந்து என்னால் ஒரு இந்த பசில் தான் எடுக்கணும், இந்த பசிலை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. கோடிங் டீகோடிங்னா அதை எப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் வந்து நான் ஃபுல்லாகவே ரீனா மேம் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். அவங்களோட கிளாஸஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கே ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுதான் என்னோடய ஃபஸ்ட் இன்டர்வியூ. நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணோன்னே நான் ரீனா மேம்க்கு தான் மெசேஜ் பண்ணேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ மேம், எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க அப்படியே எனக்கு இன்டர்வியூக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களே அனுப்பி விட்டுட்டாங்க எனக்கு. நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். என்னோடய ஸ்ட்ரீம் என்னன்னு கேட்டு என்னோடய ஸ்ட்ரீமில் என்ன கொஷின்ஸ் கேட்பாங்களோ அதையும் அவங்களே அனுப்பிட்டாங்க. ரொம்ப கேர் எடுத்து இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் இன்டர்வியூ வந்து கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக அட்டென்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே வந்து நான் கிளியர் பண்ணதுக்கு ரீசன் அதுதான். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் நான் வந்து எப்படின்னா மெயின்ஸ்க்கு வந்து இந்த 4 months இந்த எக்ஸாம் இல்லாத இந்த 4 months இப்போது ஆகஸ்ட்டில் தான் எக்ஸாம் வரும். ஸோ முன்னாடி இப்போதைக்கு 4 months இருக்குது. அந்த 4 months நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. டெய்லி வந்து டெஸ்ட் போடுங்க. மெயின்ஸ் டெஸ்ட் அட்லீஸ்ட் வீக்லி 2 மெயின்ஸ் டெஸ்ட் ஆச்சு போட்டுருங்க. இன்கேஸ் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லேயே ஸ்பீட் வரல அப்படின்னா லைவ் செக்ஷன் அட்டென்ட் பண்ண பாருங்கள். லைவ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அட்டென்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். எனக்கும் அப்படி தான் ஆச்சு. நான் வந்து ஸ்டார்டிங்கில் போகும்போது லைவில் வெக்ஸெல்லாம் ஆகியிருக்கேன், என்ன இவ்வளோ ஸ்பீடாக சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் லைவ் நிறைய அட்டென்ட் பண்ண ஆரம்பித்து நான் டாப் 5 டாப் 10 அதுக்குள்ளேயே வந்து என்னால் ஆன்சர் பண்ணி போட முடியும். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. தேங்க்யூ. எல்லோரும் ஹோப்போடு படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம்.